வாங்க இந்த எபிசோட்லேயே வியாபாரத்தை பற்றி பார்ப்போம். பொதுவாக உதாரணத்துடன் பார்ப்போம். வந்து ஓட்டல் எவர் நடத்த என்பதை பற்றி பார்ப்போம். இப்போ இந்த உணவுக்கு அதிபதி வந்து சந்திர பகவான், இனிப்புக்கு அதிபதி வந்து சுக்கிர பகவான். இப்போ ஒரு உதாரணத்தோட பார்ப்போமா, கடகலக்கணத்தை எடுத்துக்குவோம். இந்த கடகலக்கணத்துக்கு அதிபதி வந்து சந்திர பகவான். இவர் உணவுப் பொருட்கள் நீர்நிலைகளை குறிக்கக்கூடியது, உடல்நிலைகளை குறிக்கக்கூடிய ஒரு அதிபர் இவர் வந்து இந்த கடகலக்கணத்துக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய துலா லக்கணத்தில் அமர்றான்னு வச்சுக்கோங்க. இது வந்து வியாபார ஸ்தலம். இந்த இடத்துல இவர் அமர்றாரு. அதாவது இவரை வந்து இவருக்கு 10ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் மேசத்தில் ஆட்சி பெற்று இவரை 7ஆம் பார்வையாக பார்த்தாருன்னு வச்சுக்கோங்க. இவர் வந்து உணவு சம்பந்தப்பட்ட தொழிலில் ஈடுபடலாம். இதற்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா குரு பகவான் அமர்ந்து 5, 7, 9ஆம் பார்வைகளாக இவரை பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க. பார்க்கும் பட்சத்தில் இவர் சைவ ஓட்டல் அப்படி நடத்துவார். இவரோட சுக்கிரன் சேர்ந்தாலோ இல்லை ஆட்சி பெற்றாலோ பார்த்தாலோ சாரம் கொடுத்தாலோ இனிப்பு பேக்கரி சம்பந்தமான தொழில்களை செய்யலாம். இதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவான் 3, 7, 10ஆம் பார்வையாக பார்த்தாலும் சேர்ந்தாலும் இவர் அசைவம் சம்பந்தமான ஓட்டலை நடத்தலாம். இந்த இடம் வந்து சனீஸ்வர பகவானுக்கு உச்ச வீடு. எனவே அசைவ ஓட்டல் நடத்தினா இவருக்கு வந்து மிகுந்த லாபத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா குரு பகவான் சேர்ந்தால் ஒரு சைவ ஓட்டல் நடத்தலாம், சனீஸ்வரன் சேர்ந்தால் அசைவ ஓட்டல் நடத்தலாம். இதுதான் இப்படிப்பட்ட அமைப்புள்ளவர் வந்து ஓட்டல் தொழில் தொடங்க மிகவும் ஏதுவாக இருக்கும். நன்றி, வணக்கம் நேயர்களே.